வணக்கம் என் அன்புக்குரிய மக்களே. இப்பொழுதாக என்னுடைய நீண்டகால ஆசையை நான் நிவர்த்தி செஞ்சுக்கேன். அதாவது நான் ஒரு கார் எடுத்திருக்கேன், பிற்போட கார் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த காரு ஓரிரு வருடத்துக்குள்ள எடுத்த கார் தான் இது. அதாவது கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் நான் எடுத்தேன். மொத்தம் எல்லாம் முடிஞ்சிருக்கேன். 81 லட்சம் ரூபா முடிஞ்சிருக்கு. நான் நேற்றைக்கு இந்த கார் எடுத்து வந்திருக்கேன். பிற்போட கார் பாருங்க. இந்த கார் எடுக்கிறதுக்கு எனக்கு குறுகிய வருடம் தான் முடிந்தது. காரணம் என்ன வேண்டாம், இலங்கையில் இருந்து கொண்டு லண்டனில் உழைக்கிற ஸ்டைலில் நான் இலங்கையில் உழைச்சினேன். அது எப்படின்னா, நான் ஒரு 7 மணிக்கு இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் மேசம் வேலைக்கு போனேன். இந்த 5 மணி இருந்து ஒரு அரை மணி தான் கொச்சி கட்டு நிறையா தண்ணி அடிச்சுட்டு போட்டு திருப்பி என்ன நான் பெட்ரோஜெட்டுக்கு வேலைக்கு போனேன். பெட்ரோஜெட்டில் என்ன 2வது 5:30 இருந்து ஒரு 10:30 வரைக்கும் 10:15 வரைக்கும் நான் பெட்ரோஜெட்டில் வேலை. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டாம், அப்படியே வந்து மில்லுக்குள்ளே இந்த நெல் பிடிக்கிறதுக்கு நெல் கட்ட போவேன். அப்படி கட்டிட்டு வந்து வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு ஒரு 12:30 ஆகும். கிட்டத்தட்ட நான் ஒரு 18 மணித்தாலும் வேலை, 16 தொடக்கம் 18 மணித்தாலும் நான் எந்த உடல் உழைப்பை பயன்படுத்தி தான் இந்த கார் எடுத்தேன். இதே மாதிரி தான் லண்டனில் இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக மேலத்தைய நாடு, குறிப்பாக அதில் லண்டனில் இருக்கிறார்கள். 8 மணித்தாலும் ஒரு வேலை, 4 மணித்தாலும் ஒரு வேலை, 2 மணித்தாலும் வேலை, இப்படி 3 வேலை 4 வேலை செஞ்சுதான் அவங்க ஒரு வீட்டு வாடகை கொடுக்குறதா இருக்கட்டும், தண்ணி வீடு கட்டுறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், ஏன் ஒரு காரை வண்டி விடுறதா இருக்கட்டும், அப்படி வாழ்கிறாங்க அவங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து கொண்டு லண்டன் நல்ல வசதியாக இருக்கான், நல்லா உழைக்கான்னு சொல்லக்கூடாது. அவன் நினைக்கிறான் 4 வேலை 5 வேலை செஞ்சு தான் அந்த காசு உழைக்கான். எனவே நம்மளும் இந்த இலங்கையில் 3 வேலை 4 வேலை செஞ்சால் அவியலை விட கூட சம்பாதிக்கலாம், அவியலை விட கூட சந்தோஷமாகவும் இருக்கலாம். காரணம் என்ன, நம்ம பிறந்த பூமியில் நம்ம உழைச்சி நம்ம வாழ்கிறோம்னா அந்த சந்தோஷத்தில் இருக்கலாம். அதை விட அவியலுக்கு 4-5 வேலைனாலும் டேக்ஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. நமக்கு அந்த டேக்ஸ் பிரச்சனை கோதாரி குறைவும். அதனால் நமக்கு இந்த 3 வேலை 4 வேலை செஞ்சால் அவியலை விட கூட மிஞ்சும். எனவே நீங்கள் 4 வேலை 3 வேலை செஞ்சு பாருங்க. நீங்களும் என்னைய மாதிரி கார் முடிப்பியல், என்ன மாதிரி நீங்கள் தோட்டம் துறவு எல்லாம் பண்ணி வேலை. நீங்கள் மீண்டும் சொல்லணும், அதுக்காக வேண்டிய லண்டனில் இருக்கிற வசதியாக இருக்காங்க, கனடாவில் இருக்கிற வசதியாக இருக்கான்னு சொல்லாதங்க. இங்கே இலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் அதை விட வசதியாக இருக்கலாம். அங்கே லண்டனில் கனடாவில் வேலை செய்கிற மாதிரி 3 வேலை 4 வேலை செஞ்சால் இன்னும் தரமாக வசதியாக இருக்கலாம். எனவே அவைய 3 வேலை 4 வேலை செஞ்சு தான் வீட்டு வாடகை, கரண்ட் வாடகை, இப்படி நான் சொன்னதை அப்படியே செய்கிறாங்க என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு வண்டியும் போய் லண்டனில் இருக்கிற ஒரு வண்டியை போய் கேளுங்க. ஒருவன் 2 பேரை தவிர 199% 9 விதமானவன். நம்ம இந்த 3 வேலை 4 வேலையை நம்ம இந்த ஊரில் செஞ்சுருந்தா நம்ம ஊரில் எவ்வளோ வசதியாக இருந்துக்கலாம், ஊரில் எவ்வளோ கோடீஸ்வரனாக வந்துக்கலாம் ஒருவன் சொல்லுவான். ஆனால் சொல்ல மாட்டான். காரணம் வேண்டாம், 1-2 பேர் தவிர மற்றவன் சொல்ல மாட்டான். காரணம் வேண்டாம், அவனோட ஈக்கோ, அவனோட ஏற்றத்தாழ்வு, அவனோட அறியாமல் பக்குவயின்மை அவனை தடுக்கும். அதை சொல்ல மாட்டான், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். நம்ம ஊரில் இருந்தால் இப்படி வேலை செஞ்சால் பணக்காரனாக எல்லாமே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். ஆனால் டம் பிடிச்சிட்டு வாழ்வான். அதே மாதிரி வாழாமல் நீங்கள் இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு கார் ஓடணும், பங்களா வாண்டணும், இப்படி என்று சொன்னால் நீங்கள் லண்டனில் கனடாவில் உழைக்கிற மாதிரி 3 வேலை இங்கே செஞ்சு அதுக்காக எனக்கு இங்கே 3 வேலை 4 வேலை செய்கிறது இங்கே வேலை இல்லையே அப்படி சொல்லாதாங்க. ஏன்னா உங்களோட கைத்தொழில நீங்கள் ஒரு தத்துணியாக செய்யக்கூடிய தனி வேலை செய்யலாம். ஒரு கொச்சி கடை நாட்டலாம், ஒரு வலைக்கு அதாவது மீன் பிடிக்க போகலாம், ஒரு வேளாண்மை செய்யலாம், ஒரே ஒரு ரோட்டில் ஒரு அப்பக்கடையை வைக்கலாம். இது தத்துவமான தன்னிச்சையாக இயங்கக்கூடிய வேலையில் நம்ம தனியாக 3 வேலை 4 வேலை செய்யலாம். ஒருவனுக்கு கீழே இல்லாமல் நம்ம செய்யலாம். மீண்டும் சொல்கிறோம். இப்போ லண்டனில் என்ன செய்கிறாங்க ஐயா, ஒரு பெற்ற சோட்டில் ஒரு 8 மணி தலைண்டாங்கன்னா அவங்க என்ன 8 மணி தலை ஒரு 5 மணிக்கு முடிச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரல. அப்படியே வாங்க அடுத்த கோழி கடைக்கு போவாங்க. கோழி கடைக்கு வந்து வீட்டுக்கு வர விளைஞ்ச பொஞ்சாதி பிள்ளைகள்லாம் நிறுத்து கொண்டுருங்க. ஏன் பொஞ்சாதி வேலைக்கு போயிட்டு பொஞ்சாதி பிள்ளைகள் நிறுத்து கொண்டுருக்கு. திருப்பி என்ன வாங்க ஒரு 2 மணி தலை கெப் ஒன்று மாட்டா. அதுக்கடையில் என்ன வாங்க அந்த கொட்டல்களில் போய் அந்த சாப்பிட்ட மிச்சங்கள் அந்த பிளேட்டுகள் அதுகளுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு திருப்பி போவாங்க. அதையும் முடிச்சது கிட்டத்தட்ட 18 மணி தலை தான் வந்து படுப்பாங்க. 18 மணி தான் படுக்கல சோறு 18 மணி தலை தான் வந்து வேலை வாங்க. ஒரு 4 மணித்தியாலும் 5 மணி தான் படுப்பாங்க. காரணம் என்ன வேணா அந்த 1 மணி தான் 2 மணித்தியாலும் அதை குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி தலை தான் படுப்பாங்க. இப்படித்தான் அவியற வாழ்க்கை போகுது. இப்படி தான் அவியற செயல்பாடுகள், அவியற அன்றாட ஜீவனம் அப்படி தான் போகுது. அதில் எந்த வித சந்தேகம் இல்லை. எனவே நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஆசைப்படாங்க லண்டன் போனால் கனடா போனால் நம்ம பணக்காரரெல்லாம் கார் எடுக்கலாமென்ட்டு. அதை விட நீங்கள் பணக்காரனாகவும் ஆகலாம், சந்தோஷமும் ஆகலாம். இங்கேருந்து கொண்டு எந்த வழிமுறையை நீங்கள் கடைப்பிடிங்க. 3 வேலை செய்யுங்க, அல்ல 2 வேலை செய்யுங்க, ஓடி உழைக்கலாம். நீங்கள் காரும் பண்ணலாம், இதை விட இந்த ஆவுடி காரும் பண்ணலாம், இதை விட BMW பண்ணலாம், பென்ஸ் வேண்டலாம், ஜகுவார் வேண்டலாம், அனைத்து கார்களும் நீங்கள் வேண்டலாம், அனைத்து வண்டிகளும் பண்ணலாம், அனைத்து வஜ்ரோகம் பண்ணலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்கள் அன்பு செல்வ நன்றி, வணக்கம்.